அருணடை பாதம் நோவ அடிமைக்காயிரங்கி வந்த மறைமணியான வாழ்வே மார்கணன் நாதா போற்றி. இப்பொழுது இன்னைக்கு வழக்கமா எடுக்கக்கூடிய அந்த அண்ணா வரல. அதனால இந்த பாகம் மாற சிறப்பாக தெய்வக்கரணியால் நாம் தொடரலாம். கடைசி வகுப்புல நம்ம பார்த்தது பூரணம், அதாவது ஜீவ பிரயாணம், நற்கதி அடைதல், இறைவனடி சேர்தல், நிஜமாக சிவலோக பதவியை எட்டுதல், முக்தி நிலை அடைதல். இது எல்லாமே ஒரே பொருள் தான். அதாவது மனிதனுக்கு வாழும் காலம் என்பது கொடுக்கப்படுகிறது இறைவனால். 100 வயது, 80 வயது. எல்லோரும் அந்த சாவு என்ற கடவுனா இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்டு இந்த தூலத்தை விட்டுவிட்டு இன்னொரு உலகத்துக்கு போகணும். யாராக இருந்தாலும் இதுதான். எளியவர் என்றும் வலியவர் என்றும் பணக்காரர் என்றும் ஏழை என்றும் யாருக்கும் பாகுபாடு இல்லை. இதான் குருபிரானுடைய திருவாக்கு. யாராக இருந்தாலும் அந்த கடவு. அதற்கப்புறம் இந்த உடல் கிடையாது. அதற்கப்புறம் இன்னொரு உடலானது கொடுக்கப்படுகிறது. அது நாம் இங்கு வாழ்ந்து சம்பாதித்த அருள் சொத்தை பொறுத்து. நம்ம இங்க எதை சம்பாதிச்சோம்? அருளை சம்பாதித்தோமா இல்லது பாவத்தை சம்பாதித்தோம்? உண்மையிலே அருட்சொத்தை சம்பாதித்து குருபிரான் கருணையால் பெருங்கருணையால் நிஜமாக பரலோக பதவி, சிவலோக பதவி. இது எல்லா மதத்திலையும் இது இந்தந்த மதம்னு கிடையாது. இதைத்தான் எல்லா மதத்திலையும் சொல்றாங்க. இஸ்லாத்துல மூமீன்களுக்கான நல்லடக்கம், கிறிஸ்துவத்துல கர்த்தருக்குள் நித்திரை அடைதல், சைவ மதத்துல சிவனடி சேர்தல், பரமபதம் எட்டுதல், சிவலோகபதி அடைதல் சொல்றாங்க. இந்த மாதிரி இது ஒரு விதமான கதி. நம்ம என்ன நினைக்கிறோம்? செத்ததுக்கு அப்புறம் எல்லாருமே இந்த ஒரு நல்ல கதிக்கு போறாங்க. இல்லை. சாவில் 2 வகை இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச பிறகு போகக்கூடிய அந்த 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 எல்லை, நம்ம எங்க போக போறோம்ன்றதுல 2 விதமாக பிரிக்கிறாங்க. இந்த உலக வாழ்க்கை பிரிக்கும் போது எல்லாம் ஒரே ஜாதி தான். அப்போ சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். இது ஔவைய பாட்டியோட திருவாக்கு. அதாவது 2 சாதி தான் இருக்குது இந்த உலகத்துல. ஆனா நம்ம நிறைய சாதிகளை பிரிக்கிறாங்க. ஆனா நிஜமாக மெய்ஞாலின் குற்றுப்படி இறை சட்டப்படி 2 ஜாதி தான் இருக்கு. ஒன்று நீதி வலுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டோர் அப்படின்னா நற்கதி, அதாவது சிவனிடம் சென்று இறுதியாக சேருபவர்கள், இறைவனடி சேருபவர்கள். இன்னொன்று அதோகதிக்கு போறவங்க, அது யமன் சாதின்றாங்க. இது சிவன் சாதி, இது யமன் சாதிங்கிறாங்க. மேதினில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர், அவங்களெல்லாம் இழிகுலத்தோன்றாங்க. அந்த மேதினி இட்டவங்க என்ன கதி ஆவாங்க, நிஜமாக இறைவனடி சேர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற அந்த பூரண 10 அடையாளத்தை ஒன்று ஒன்றாக அண்ணா அவர்கள் தெளிவாக நமக்கு விளக்குனாங்க வேத சாட்சியாக. இது நல்ல கதி. ஒரு 10 பரிசுத்த அடையாளம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி விரலானது நெட்டி வரும், உடல்ல அந்த சூடு இருக்கும், வியர்க்கும் தேவகானங்கள் ஒலிக்கும் பொழுது. இத மாதிரி 10 பரிசுத்த பிரயாணம். மண்ணுக்குள்ள வச்சா மண்ணானது ஆஸ்தி போல் பாதுகாக்கும், மண் தீண்டாது. 40 நாள் வெளியில வச்சாலும் உடல் கெடாது, பூமணம் வீசும். அதாவது எடை பூக்கூடை துப்பு போல இருக்கும். இதெல்லாம் பூரண நிலை எட்டிய நிஜமாக இறைவனை அடைந்த அந்த நிலையை குறிக்கிறது. அப்ப இன்னொரு நிலை இருக்கணுமே. இது பூரண நிலை.
பரிசுத்த பிரயாணம். ஜீவன் இறைவன்கிட்ட பிரயாணமாய் சென்று விட்டது இறைவனடிக்கு. அப்போ இது நல்ல ஒரு கதி. அப்போ அதோகதிக்கு போவர்கள் எவ்வாறு, என்ன நிலைக்கு, என்ன கதிக்கு ஆளாகிறார்கள்? ஏன்னா பாசிட்டிவ் அப்படின்னா நெகட்டிவ் ஷேடையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம் வகுப்பின் பேரே மரணமில்லா பெருவாழ்வு. கிட்டத்தட்ட கோர் டு த டாபிக் அப்படிம்பாங்க. எப்படின்னா, நம்ம எதற்காக இந்த ஒரு வகுப்பில் கலந்து கொள்கிறோம், காரண காரிய பொருத்தத்தை நோக்கி சிறப்பாக தெய்வம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறாங்க. நல்ல கதியை பார்த்தாச்சு. இதே போல் அதோகதி அடைபவர்கள், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லப்படுதே. அப்போ இந்த மரணம் எவ்வளவு கொடுமையானது, யாருக்கெல்லாம் இந்த மரணம் சம்பவிக்குது, அதன் அடையாளம் என்ன, அதனுடைய நீளமானது எவ்வளவு அதிகமானதுன்னு என்னுடைய சொந்த வார்த்தையோ, சொந்த ஆராய்ச்சியோ, எங்களுடைய சொந்த ஆராய்ச்சியோ அல்லாது வெளியில எங்கேயும் பார்க்காம மெய்வழி வேதாந்தத்திலிருந்து இன்றைக்கு இறைவன் அவதாரம் பூண்டு வந்திருக்கிற அந்த மெய்வழி தமக்கு இறக்கி அளிக்கிற மெய்வழி வேதாந்தத்திலிருந்தும் நிஜமான வேதத்திலிருந்தும் வாக்கியங்கள் மூலமாக, தொகுப்புகள் மூலமாக நம்ம பார்க்கலாம். இப்ப வாய்ஸ் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் லோன்னு சொல்றாங்க. இப்ப கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா இருந்தா நீங்க லைக் போடுங்க. இல்ல வாய்ஸ் இன்னும் குறைக்கனா நான் இப்போ மைக்கை ரிமூவ் பண்ணிட்டு நேரடியா பேசுறேன். ஓகே, கேக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நம்பிக்கையோடு தொடரலாம். நன்றி. இன்னைக்கு இன்பம் துன்பம் அப்படின்னு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன ஒரு ஒரு கருத்து பொதுவாகவே நிலையுது. எவ்வளவு பெரிய கடவுள் பக்தியாக இருந்தாலும், யாருக்கு இருந்தாலும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, செத்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை, மரணத்துக்கு பின்பு ஒண்ணுமே இல்லை. இதை குருபிரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது அழுத்தமான இருட்டு. ஒரு இடத்துல பொருட்கள் நிறைய குவிஞ்சு கிடக்கு, ஆனா அந்த இடத்துல லைட் இல்லை, ஃபுல்லா இருளா இருக்கு. அது இருட்டா இருக்கிறதுனால, உள்ள என்ன இருக்குன்னு தெரியாதனால அது ஒண்ணும் இல்லை நம்ம சொல்லிட முடியுமா? அதுபோல மரண அவஸ்தையானது எவ்வளவு கற்ப கோடி கால அவஸ்தை, எவ்வளவு வாதனையா இருக்கும் அப்படின்னு வேதத்துல விளக்கி எழுறாங்க. அப்போ அதுதான் உண்மை. மரண வேதை எங்கிருந்து உருவாகிறது, எப்பேற்பட்டது, எத்தனை நாளைக்கு அந்த வழி அப்படின்னா, ஒரு சின்ன எந்த ஒரு இந்த உலக அளவுல எந்த ஒரு ஒரு துன்பம் வந்தாலும் அதுக்கு ஒரு நிவாரணம் இருக்கும். அதான் சிறிய துன்பம், அதை தப்பிச்சிடலாம். பசிக்குதுன்னா உணவு வைக்கலாம், நம்ம ஒரு காயம் பட்டுருச்சுன்னா அதுக்கு மருந்து போட்டு சரியாக்கி விடலாம். அதிகபட்ச உச்சகட்ட வலி என்பது நம்ம தீனை நல்லா சுட்டு எரிச்ச பிறகு உடல் இருக்க தீக்காயம் முழுவதும் எரிந்த பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 90% மேல எரிஞ்ச பிறகு அப்போ வர்ற வழிதான் உச்சகட்ட வழி அப்படிங்கிறாங்க. அப்போ மரண வேதனை எப்படி இருக்கும் அப்படின்றாங்க அப்படின்னா, அந்த வேதனையிலிருந்து 70,000 மடங்கு. ஒருவனை கை கால் அனைத்து அவயங்களையும் கட்டிவிட்டு ஒரு மரத்தை கீழே தீய மூட்டி அவனை அங்க மேல கட்டி போட்டா அதில் எவ்வளவு வாதனை வருமோ அதில் 70,000 மடங்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அது எப்பேற்பட்டது? அப்போ இதுக்கு எவ்வளவு நாளைக்கு முடிவில்லாமல் இந்த ஜீவனில் இது தங்கி தரித்து விடுகிறது. இதைத்தான் விதி என்று சொல்கிறார்கள். இந்த உலகத்துல ஒரு விஷயத்த பண்றோம், அதுல ஜெயிக்கலாம், தோற்கலாம். ஆனா எது நிச்சயமானது? எதுவுமே நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனா எது நிச்சயம் அப்படின்னா, கண்டிப்பாக சாவு, இந்த மரணம் என்பது நிச்சயம். இதைக்காகத்தான் நிஜமான மெய்காணிகள் நூல்ல ஜீவன் மரண அவஸ்தை, இதை பற்றி இதிலிருந்து தப்பிப்பது எப்படி,
கூற்றனை உதைத்த பாதமே. இப்போ கோயில்கள் எல்லாம் பார்ப்போம். மரணம் அப்படின்னா யார் வந்து பிடிக்க வரா? பூரநிலை கட்டினா யார் நம்மளை வந்து ஆட்கொண்டுட்டு போறாங்க அப்படின்னா, யமன் கூற்றன் கைப்பற்றி விட்டால் அங்கு மரணம் சம்பவித்து விடுகிறது. பூரணநிலை இறைவன் அடி சேர்ந்தால், ஈசன் வந்து சிவன் பெருமான் வந்து அழைத்து கொண்டு சென்றால் அந்த பூரணநிலை, அது மனமாக செல்கிறோம். இதுதான் வித்தியாசம். அப்போ பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பாக இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம எந்த கதிக்கு ஆளாகணும், முடிவில்லாமல் தங்கி தரிக்கக்கூடிய அந்த மரணத்தில் சென்று மாட்டுவதா, இல்லது வாழ்வில் ஜெயமடைந்து இறைவனடி சேருவதா? இதற்காகத்தான் இந்த 100 வருட காலம் நாம் அருள் சொத்தை சம்பாதிப்பதற்கு. அதுதான் நம்ம இங்க கூடியிருக்கிறோம். மரணத்திலிருந்து மரணம் இல்லா பெருவாழ்வு. இதைத்தான் வள்ளல் பிரான் அவர்கள் வள்ளலார் இருக்கிறாங்க. மரணமில்லா பெருவாழ்வு ஒன்று இருக்குது, வாரீர் வாரீர். சித்தர்களும் முத்தர்களும் எதுக்காக வந்து அதிகபட்சமான மெய்ஞானிகள்லாம் எதற்காக வந்து மெய்ஞானத்தை நோக்கி போனாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க வேதத்துல. ஒன்று சொர்க்கத்தின் மீது ஆசைப்பட்டு, இன்னொன்று மரணத்தின் மீது பயமுற்று. முக்காவாசி பேர் அதிகபட்சமானவங்க இந்த மரணம் வந்து சம்பவித்து விடக்கூடாது என்பதற்காக தான் சொல்றாங்களாம். அவ்வளவு கொடுமையானது. அதை வாக்கியத்தின் தொகுப்பு மூலமா நம்ம பார்க்கலாம். என்னுடைய ஸ்கிரீன் நான் ஷேர் பண்றேன். முதல்ல இப்போ ஒரு ஓமானத்தின் மூலமாக இதை விளக்குறாங்க. பிரம்மோதய சாலை ஆண்டவள் திருவாக்கியம். எல்லோருக்கும் வாக்கியம் தெரியும்னு நம்புறேன். நல்லது. ஒரு ஜெயில் சூப்பரண்டன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் தன் வீட்டிலிருந்து புறப்படுகிறார். எங்கே? ஜெயிலுக்கு. பின்னாலே 2 போலீஸ்காரர்கள் துப்பாக்கியோடு வருகிறார்கள். எங்கேயா போறீங்க என்று அவரை கேட்டால், நான் ஜெயிலுக்கு போகிறேன் என்கிறார். இன்னொருத்தன் ஒரு திருடன். அவனுக்கும் 2 பேர் போறாங்க. அப்போ அவனுக்கும் 2 பேரு கூட போறாங்க. இப்ப அவனை போய் கேக்குறாங்க. அவன் என்ன பதில் சொல்றான்னு பார்க்கலாம். அப்போ அவன் நான் ஜெயிலுக்கு போகிறேன் என்று அழுது கொண்டே சொல்கிறான். 2 பேரும் ஜெயிலுக்கு தான் போகிறார்கள். ஆனால் அவர் எதற்கு போகிறார், இவன் எதற்கு போகிறான்? நல்லா இது வந்து ஒரு வேத வாக்கியம். நம்ம எதுக்காக இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச பிறகு சாவு என்ற ஒரு கடவு விடுகிறது. அது பெரியோர்களுக்கு, அதாவது இந்த அருள் சொத்தை சம்பாதித்தவர்களுக்கு, குருபிரானை அடைந்து நற்கதி அடைந்தவருக்கு அங்க எப்படி போறாங்கன்னு விளக்கறதுக்கு சொல்றாங்க. சூப்பரண்டன்ட் போகிறது அதிகாரம் பண்ணவும், மதிப்படையும், தன் குடும்பத்தை விசாலமாக செல்வப்படுத்தவும். உண்மைதான். ஒரு சூப்பரண்டன்ட் ஐயா இருக்கிறாங்க அப்படின்னா, ஜெயில் சூப்பரண்டன்ட் அவருடைய வேலைக்காக போறார், கீர்த்தி தேட. அவர் ஒரு பெருமைக்காக போறார். ஆனால் திருடன் என்னத்துக்கு போவான்? ஒருத்தன் கொலை குற்றம் செஞ்சா அவன் எதற்காக போவான்? அவன் சந்தோஷமா போவானா? இல்ல. அடி, உதை, அவமானம் படவும் 2 பேரும் தான் ஜெயிலுக்கு போறாங்க. ஆனால் 2 பேர், இரண்டும் ஒன்றுதானா? 2 வார்த்தையும் சரியா இருந்தா அதில் அறிவில் வைத்து யோசிச்சு பாருங்கோ. இதை போலவே அந்த தங்க பிரகாச ஜீவதேகத்தில் தன் இதய உலகுக்குள்ளாவாக தான் நுழைந்து கொள்வதும். தங்க பிரகாச ஜீவதேகம்னா நம்ம முதல்ல பார்த்தோம், அந்த சாவுன்ற கடவு வரைக்கும் இந்த தூளம் இருக்கும். அதற்கப்புறம் மரணத்திற்குள்ள நுழைவோருக்கு ஒரு அழியாத தேகம் ஒன்று கொடுக்கப்படும். அது அழகை தேகம் சொல்லப்படுது.
அது எதுக்குன்னா பிரத்யேகமாக நரகத்தில் சென்று அடி உதை வாங்குவதற்காகவே. அது எப்படின்னா உடலையும் உயிரையும் இப்ப இங்க ஒரு உடல் இருக்குங்க. நம்ம நம்ம உடல் இங்க நம்ம பூ உலகத்துல வாழ்ற உடல் இருக்குங்க. அந்த உடல்ல ஆஹ் உயிரும் உடலும் கலந்திருக்கும். அதாவது பின்னி பிணைஞ்சிருக்கும். ஒரு அளவுக்கு ஒரு அளவுக்கு மேல துன்பத்தை அனுபவிச்சாலும், ஒரு அளவுக்கு மேல எக்ஸ்ட்ரீம் இன்பத்தை அனுபவிச்சாலும் இந்த உடலானது உடல் வேறு உயிர் வேறாக பிரிந்து கொள்ளுமா? இது வேத வாக்கியம். ஏன்னா ஓரளவுக்கு மேல உடல் இந்த இதை தாங்க முடியாது. ஆனா மரணம் சம்பவிக்கக்கூடிய அவர்களுக்கு என்ன தேகம் கொடுக்கப்படுகிறது? மாரணம்ன்றாங்க. ரணம்னா வலி, மாரணம்னா மிகப்பெரிய மேலவே முடியாத ரணம். அந்த மரணத்தை எட்டுபவர்களுக்கும் ஒரு இதாவது மரணத்தை எட்டுபவர்களுக்கு, அதாவது ஜீவ பிரயாணம், இங்க வித்தியாசம் இருக்கு. அந்த சூப்பரண்டன்ட் எங்க போறாரு? கீர்த்தி தேட, சம்பாதிக்க, புகழுக்கு போறாரு. அது தங்க பிரகாசம் என்று சொல்லக்கூடிய ஜீவதேகத்தில், அது இன்பம் அனுபவிப்பதற்காகவே பேரின்பத் தூளம், ஒளி தேகம், ஜீவதேகம் அதை வர்ணிக்கிறாங்க. அதைத்தான் தங்க பிரகாச ஜீவதேகத்தில் தான் உலகுக்குள்ளாக தான் நுழைந்து கொள்வதும், இன்னொரு மூர்க்கத்தடியன் யமன் வந்து இவனை அடித்து அடி அடின்னு பண்ணாத கோலமெல்லாம் பண்ணி சின்னா பின்னமாக்கி இவனை ஜீவ சரளங்களை எல்லாம் நரகலாக்கி நாரடித்து பாருங்க அழகையாக்கி விட்டு போகிறானே. இதுவும் மேல என்ன சொன்னாங்க? ஜீவதேகம், இங்க அழகை. ரெண்டு விஷயம் இருக்கு. அழகை தேகம் என்பது மரணத்தில் சென்று மாட்டுபவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை தேகம். ஜீவதேகம், தங்க தேகம், அந்த அந்த ஒளி தேகம், பேரின்ப தேகம், பொன்னுடல், இதை வர்ணிக்கிறாங்க. வேதம் பூரா இதை வர்ணிச்சுட்டே வருவாங்க. இது இன்பம் அனுபவிக்க. அப்போ அந்த சூப்பரண்டன்ட் போற அந்த உவமானத்தை எப்படி பொருத்தி சொல்றாங்க அப்படின்னா, நற்கதி அடைந்தவர்கள், இறைவனை சேர்ந்தவர்களுக்கு தங்க பிரகாச தூலத்திற்குள்ளாக புகுத்தாட்டுகிறார்கள் அவர்கள் ஜீவனை. அது இன்பம் அனுபவிக்க. இன்னொன்று மூர்க்கத்தடியான யமனை சொல்றாங்க. யமன் வந்து இவனை அடி அடின்னு அடித்து பண்ணாத கோலமெல்லாம் பண்ணி சின்னாபின்னமாக்கி இவனுடைய ஜீவச்சரலங்களை எல்லாம் நரகலாக்கி நாரடித்து அழகையாக்கி விட்டு போகிறானே. இதுவும் ரெண்டும் ஒன்றா? இரண்டுக்கும் திட்டமான அடையாளம் இருக்கிறது. அது என்ன அடையாளம்? தீட்டாகிய ஜலம் நாற்றத்துடன் வெளியாவது. காலம் பூரா ஒரு தலைமுறை காலம் நமக்குள்ளாக நமக்கு அதாவது நம்ம நம்பினாலும் நம்பினாலும், இறைவன் இருக்காங்கன்னு சொன்னாலும் இல்லைனாலும் சொன்னாலும், ஒரு தலைமுறை காலம் நமக்குள்ளாக இந்த ஜீவ ஜலமானது எல்லா பணிவிடையும் செய்து கொண்டிருந்தது. கடைசியில அந்த ஜீவனானது உள்ளே அடங்கிக் கொள்வது, அதுதான் அடக்கம், பரிசுத்த பிரயாணம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? அந்த ஜீவ ஜலமானது கெட்டு கசப்பாக வெளியாகும். அதாவது அது என்ன அடையாளம்? தீட்டாகிய பல நாட்டத்துடன் வெளியாவது ஒன்று. அந்த அந்த ஜீவ ஜலமானது இப்போ ஒருத்தன் இறந்துட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிங்கன்னா, தீட்டு மலஜலமாக அந்த ஜீவ ஜலமானது கக்கி வெளியே வந்துடும். வந்துட்டானா கூற்றன் கைப்பட்டு விட்டான், யமனிடம் அடி வாங்கி விட்டான். யமன் இவனை சின்னாபின்னமாக்க ஆரம்பித்து விட்டான் அர்த்தம். அவங்களுக்கு தான் அந்த முழுக்கு வெளியாகிறது. இது ஒன்று. கசப்பு வெளியாகாமல் பரிசுத்தமாய் இருப்பது. யாருக்கெல்லாம் வெளியாகலையோ அந்த கசப்பானது, அதான் பரிசுத்தம். அசுத்த நரகவாதிகளான பாவிகளையும் பரிசுத்த புண்ணியர்களையும் பாகுபடுத்தி காட்டும் பிரத்யட்சமான அடையாளம் இது. இதுதான் சரியான அடையாளம். இன்றைக்கு இந்த இப்படி பரிசுத்த பிரயாணம் ஆயிட்டாங்க, இல்ல மரணம் சம்பவித்து விட்டாரான்னு பாக்குற அடையாளம் நம்ம ஆல்ரெடி கடைசி வகுப்புல பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, அந்த பரிசுத்தமா தன்னை அந்த இந்திரியமானது, ஆணுக்கு இந்திரியம், பெண்ணுக்கு ஸ்ரோனிதம், இது வெளியாக கூடாது, வெளியாகாமல் பரிசுத்தமா இருப்பது, இதான் பாகுபடுத்தி காட்டும் அடையாளத்தின் முக்கியமான அடையாளம்.
கசப்புடன் செத்தான் ஒருவன் என்றால் அவன் நரகவாதி. அவனை நெருப்பில் வைக்கணும். அவனை சுட்டால்தான் அந்த குடும்பத்துக்கு நல்லது. இன்னைக்கு ஒரு மரண வீட்டில் நடக்கிற ஒரு ஒரு உமானத்தை எடுத்துக்குவோம். அதாவது காலாம்பூரா அவங்க வாழ்ந்த வீடு பிணமாகிட்டார் அப்படின்னா அவர் பேர் போய் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, தன் பிள்ளைகள், குட்டிகள், மனைவி அவங்களே சேர்ந்து என்ன சொல்லுவாங்க, தூக்கு, பிணத்தை தூக்குடா, நாரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கட்டித்தந்த அந்த வீடு தான், அவரு வாங்கி கொடுத்த நகநட்டு துணிமணி தான், அதையே வச்சுட்டு எல்லாரும் விரட்டுவாங்க. அதுவரை தன் கூட இருந்த மனைவியும் ஒரு நாள் இரவு கூட பக்கத்துல இருக்க மாட்டாங்க. சாணி சட்டியை கரைச்சு வை, விளக்க மாற்றை போட்டு வை அப்படின்னு வெளியில சாணி சட்டியும் விளக்க மாத்தையும் கிட்டு சொல்லிட்டு வெளியே வந்தா அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி உள்ள வந்தா அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுடுகாட்டுக்கு அடுத்து சுடுகாட்டுக்கு சுத்தி சுத்தி கூட்டு போ, என் வழிகட்டு பிடிச்சிட்டு வந்துருவான். அப்போ கடைசியாக பெண்களும் குழந்தைகளும் தெருமுக்கும் வரைக்கும் வாங்க, அதுக்கப்புறம் வராதீங்க, நீங்க ரொம்ப வீக்கு, எல்லையும் பொரியும் விதைச்சுக்கிட்டே போங்க, திரும்பி வந்தாலும் வருவான், விடிய விடிய அதை பெருக்கிட்டே வந்தாலும் திருப்பி வீட்டுக்கு வரமாட்டான், எப்பேற்பட்ட அதோகதிக்கு ஆளானான் அப்படின்னு விளக்குறாங்க. இது வேதத்துல இருக்கு. இன்னொன்னு சொல்றாங்க, தான் கட்டின கோயில் தான், கோயிலுடைய நடைய வந்து சாத்துவாங்க அந்த பிணம் போனா. ஒரு கேக்குறாங்க, இதுதான் சொர்க்கலோகத்தை அலங்கரிக்க செல்லும் சிவலோக பதவியா? ஒண்ணும் இல்ல, ஒரு கோயிலுக்கு நம்ம போறோம், எப்படி போவோம்? ரொம்ப பரிசுத்தமாக, தேக பரிசுத்தம், தேக பரிசுத்தத்துடன் கை கால்லாம் கழுவிட்டு போவோம். அது இறைவனை வணங்குவதற்கு அந்த கோவிலுக்கு நம்ம போறோம். இங்க இருக்கிற இந்த கோவிலுக்கே இவ்வளவு பரிசுத்தமா போறோமே, இறுதியாக சிவலோக பதவி அடைந்து விட்டான் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாங்களே, இதுதான் நாரி நலம் குலைந்து விரைத்து விறுவிறுத்து போய் அதாவது அந்த மூஞ்சு அரண்டு போய் போற இதுதான் சிவலோக பதவி. இந்த மாதிரி நாற்றம் எடுத்து போறதான் சொர்க்கலோகத்தை அலங்கரிக்க போறானா அப்படின்னு கேக்குறாங்க. சரி, அப்படி சுடுகாட்டுக்கு போனது பிறகும் கொல்லி வைக்கிறவங்க திரும்பி பார்க்காம வந்துரு. வேதத்துல சொல்றாங்க, பாவியை சுடு, யோகியை இடு. பாவியை சுடு, யோகி இடு. அதைத்தான், ஏன்னா ஒருவேளை மண்ணில் கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா மண்ணானது அங்கேயே தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நெருக்கி பிழிஞ்சு எவன் ஒருவன் தனக்குள் கொடுக்கப்பட்ட அந்த ஜீவ முதலை, இறைவனால் கொடுக்கப்பட்ட ஜீவ முதலை ஆஸ்தி போல் பார்த்து கொண்டு அந்த முதலை ஈயாமல் தன்னுக்குள் வைத்து கொண்டானோ, ஆஸ்தி போல் வைத்து கொண்டானோ, அவன் ஆஸ்திகன். அடக்கமானவர்கள் ஆஸ்திகர்கள். அப்படி அடக்கமாகல, சீவஜலம் கசப்பு ஜலம் கக்கி வெளியாயிருச்சு, தீர்த்து மனிதனம் கக்கி மரணம் அடைந்து விட்டான் அப்படின்னா அவன் அந்த ஜீவனை நாஸ்தி செய்து விட்டான். அவனை தான் இந்த மண்ணானது நாஸ்தி செய்கிறது. அதான் நாஸ்திகன். ஆஸ்திகம், நாஸ்திகத்திற்கு இதுதான் வேதத்தில் கொடுக்கப்பட்ட அர்த்தம். அப்போ ஒரு வியாசர் பகவான் என்ற ஒரு மெய்ஞானி என்ன பண்றாங்க, இவனை மண்ணில் வச்சா 25 வருடம் கிட்ட இந்த நரம்பு நாடிலாம் நமந்து போற வரைக்கும் மண்ணறை வேதனை அனுபவிக்கணும்னு சொல்றதுக்காக, இது பேர் மண்ணறை வேதனை. மண்ணே தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்போ யோகிகளை மண் பாதுகாக்கிறது. நமக்கு தெரியுமே, இன்னைக்கு சித்தர்கள், முத்தர்கள், முனிவர்களுடைய அடக்கஸ்தலம். நீங்க ராமானுஜ பெருமான் பார்த்திருப்பீங்க. லாஸ்ட் டைம் ராமானுஜ பெருமானுடைய உடல் இன்னும் அழியலையே. சித்தர்கள் முத்தருடைய சமாதி ஸ்தலத்துக்கு தான் போய் இன்றைக்கு வணங்கி கொண்டு வருகிறோம். அங்கதான் நம்ம வேண்டுதல் வைக்கிறோமே, இன்னும் உடல் அங்கதான் இருக்கு. இன்னும் எத்தனையோ சித்தர் முத்தர்கள் ரிஷிமார்களுடைய உடல் அழியாம அப்படியே இருக்கே, அவர்களுக்கு மட்டும் இப்படி அந்த கதி, இங்க நார்மலா இருந்து மரணிச்சு போறவங்களுக்கு ஏன் இந்த கதி?
அப்போ அந்த மண்ணுல வச்சா மண்ணறை வேதனை தாங்க முடியாது என்பதற்காக தான் வியாசர் பகவான் என்ன பண்றாங்க, சுட்டு எரித்து அந்த சாம்பலை உப்பு தண்ணீரில் கலந்து விடு அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அவனை சுட்டால்தான் அந்த குடும்பத்துக்கு நல்லது, இல்லாவிட்டால் பாவமே லபிக்கும். ஆனால் பரிசுத்த பிரயாணமானவர்களையோ புஷ்பமாட்டம் எடுத்து அழுங்காமல் கொண்டு போய் மண்ணடக்கம் செய்ய வேண்டும். இவர்களின் சடலத்தை 3 நாளுக்கு போட்டிருந்தாலும் வியர்வை வேர்த்துக் கொண்டே இருக்கும். அப்போது செத்துப்போனதென்று அர்த்தமா? இல்லை, ஆள் உள்ளே இருக்கின்றல்லவா? இந்த வாக்கியத்தின் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, மரணம் பூரணம்ன்றதை எப்படி விளக்குறாங்க அப்படின்னா, ஒரு சூப்பரண்டென்டன்ட், ஒரு திருடன். ஜெயிச்சவரு இங்க அநீதி செஞ்சு பாவம் செய்து அடி வாங்க போறவன். எல்லோரும் 2 பேரும் ஜெயிலுக்கு தான் போறாங்க. ஒருத்தர் என்ன என்ன கதிக்கு ஆளாகி போறாரு, இன்னொருத்தர் என்ன கதிக்கு ஆளாக்கப்பட்டார் அப்படின்னு விளக்குறாங்க. இப்போ இன்னொரு வாக்கியம் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இப்போ பார்த்ததுதான் தனக்கு வச்ச பேய் தனக்கு வச்ச பேர் போய் பிணம் என்ற பேர் வந்துருது. அவனை விளக்கை கொளுத்தி வீட்டை அதாவது செத்த இவனை கண்டு இப்படி நடுங்குகிறார்களே, பிறந்ததிலிருந்து பசித்தால் சூடான ரத்தத்தை தவிர வேறு ஒன்றையும் குடிக்காத புலி செத்தால் இப்படி யாரும் பயப்படுவதில்லையே, அதன் தோலுக்கு அலைகிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. புலின்றது ஒரு கொலைபாதக மிருகம். அப்போ ஒரு விலங்கு, ஒரு புலி உயிரோடு இருக்கும்போது பயப்படுவோம். செத்துருச்சு அப்படின்னா அது பக்கத்துல போய் பார்ப்பாங்க. அதோடைய நெகம் முதற்கொண்டு, முடி முதற்கொண்டு, தோல் முதற்கொண்டு இருக்கிற ஒன்னொன்னை எடுத்து தாயத்து செய்றேன், புலித்தோல்னு சொல்லி எல்லாமே ஒரு மிகப்பெரிய விலை மதிப்புக்கு போகிறது. ஆனா அப்படி போற அந்த புலி இப்படி இருக்கும் பொழுது, இறந்தவர்கள் சொந்தக்காரனாக இருந்தாலும் அவரோட முடியையோ, பல்லையோ ஏதாவது ஒண்ணு எடுத்துப்போமா? மிகுந்த பயம் வருகிறது. ஏன்னா அவர்கள் வந்த கடமை முடிக்கவில்லை, மரணமடைந்தார்கள். இவன் புதைக்கப்பட்ட இடமே அசுத்தப்பட்டு போகிறது. அங்கு செல்ல அஞ்சுகிறார்கள், அங்கு போக மறுக்கிறார்கள். உண்மைதானே? இன்னைக்கு முன்னோர்கள், நம்ம பெரியவங்க, நம்ம முன்னோர்கள்லாம் இப்போ எங்க இருக்காங்க? சுடுகாட்டுல போட்டிருக்கும் பொழுது அங்க போறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்கல்ல. ஆனால் பெரியோர்கள் அடக்கமான இடத்தில் பயமில்லாமல் அணுகி, எனக்கு நல்ல மகனாக பிறக்க வேணும், நானும் எனது கணவரும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்களே. ஏன்? அவர்கள் சாகவில்லை, தன்னுள் ஜீவனை அடக்கிக் கொண்டார்கள். அவர்கள் அடக்கமானவர்கள். ஆனால் இவனோ அதிமகோன்னத பரிசுத்த பரிமள சுகந்தம் வீசும் ஜீவவித்தை சுருக்கி நாசமாக்கி அசுத்தமாக வெளியிட்டவன். இது அதோகதி அடைஞ்சவங்கள சொல்றாங்க. சாவதில் 2 வகைகள் உண்டு. ஒன்று செத்துப் போவது, மற்றொன்று அடங்குதல். இரண்டையும் சாவு என்றுதான் சொல்கிறோம். அடங்குதல் பெரியோர்களுக்கு உரியது. அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? போன கிளாஸோட லிங்க் பண்ணுவோம். பரிசுத்த பிரயாணம் அடைந்தவர்களை நம்ம அதுக்கான அடையாளங்களை நம்ம பார்த்தோம். அப்போ எப்படி அது போகுது, என்ன மாதிரி விஷயம் நடக்குது, எப்படி அதற்கான அடையாளம் என்ன தூளத்துல கரெக்டா சொல்றாங்க. அதுல நமக்கு தெரிஞ்சுது அந்த 10 பரிசுத்த அடையாளம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? அதே மாதிரி அதோகதிக்கு போறவங்க என்ன மாதிரி ஆகுறாங்க. இப்போ அந்த சாவோட நேரத்துல உள்ள என்ன நடக்குது, அந்த மரணம் சம்பவிக்கும் நேரத்துல ஆக்சுவலா உள்ள என்ன நடக்குது அப்படின்னு ஒரு வாக்கியத்தை நம்ம பார்த்துடலாம். இதை பார்த்தோம்னா தெளிவாக ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கும். நான் என்னுடைய திருப்பி அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இதுவும் வேதாந்தத்திலிருந்து பங்கி பரிமாறப்படுகிறது. ஓகே. இப்போ
அது பிரம்மோதயசாலை ஆண்டவள் திருவாக்கியம், ஜாதிகளின் கர்த்தாவே. அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு அதாவது சாவுடைய நேரத்துல உடலுக்குள்ள அந்த மரணம் அடைவதற்குடைய வேதனை எப்படி இருக்கு? அதோகதிக்கு போறவங்க, அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு கரிக்கரிவாளை நன்றாக நெருப்பிலிட்டு பழுக்க காய்ச்சி முழு சூட்டோடே தொண்டையில் வைத்து அறுத்தால் என்ன கஷ்டமாய் இருக்குமோ அத்தகைய கோரக்கூடிய கஷ்டமா இருக்கும். அதை வாய்விட்டு வெளியே சொல்லவும் முடியாது, பொறுக்கவும் முடியாது. ஒரு கட்டு விறகு வைத்து எரித்து வேக வைத்தால் அரிசி சோறாகிறது. அதைவிட அதிக சூடுடையது இவன் வயிற்றில் உள்ள கசப்பு வேக்காட்டு சூடு. எதுக்கு இந்த சூடு அப்படின்றத விளக்குறாங்க அப்படின்னா, சயின்டிபிக் மூலமா நமக்கு லிங்க் பண்ணி காட்டுறாங்க. ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறதுனால புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம உடல்ல வந்து 2 விதமான அக்னி இருக்குது. ஒன்று காலாக்கினி, சடராக்கினி. காலாக்கினி அப்படிங்கிறது நம்முடைய வயிற்று பகுதியில் இருக்குது. அதோடைய வேலை என்ன அப்படின்னா ஹீலிங், நோய் எதிர்ப்பு சக்தியும் நாம் கொடுக்கக்கூடிய உணவை தகித்து செரிமானம் செய்து தள்ளக்கூடியது. காலாக்கினி என்பது சிரசு பகுதியில் இருக்கக்கூடியது, குளிர்ச்சி பொருந்திய அக்னி. இப்ப இந்த சடராக்கினி என்று சொல்லக்கூடிய இதோடைய வேலை செரிப்பதும் நோய் எதிர்ப்பு சக்தியும் சொன்னோம். இதோடைய உஷ்ணம் குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னா நோய் வந்து வர ஆரம்பிக்கும். காலாக்கினி அதோடைய உஷ்ணம் குறைய குறைய ஆயுள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வேதத்துல சொல்லப்படுது. இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 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 கடராக்கினியே நமக்கு எதிராக திரும்புகிறது. அதை எப்படி சொல்றாங்கன்னா, கசப்பு வேக்காட்டு சூடு. இறுதியில் மரணம் வரக்கூடிய ஒருத்தனுடைய உடலுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, ரத்தம் வந்து கோழையாக மாறி உள்ள இவன் வயிற்றில் உள்ள கசப்பு வேக்காட்டு சூடு, அதனால்தான் சோறு அவ்வளவு மயனமாகி மலமாக வெளியாகிறது. அந்த கசப்பு வேக்காட்டு சூடு தன்னுடைய தகிக்கிற முழு சூட்டோடே விளைந்து விளைவேறி மரண நேரத்தில் தொண்டையில் வந்து ஏறும். அந்த கசப்பின் நிறம் பச்சை, ரத்தம் எல்லாம் உறைஞ்சு பச்சை கலர்ல மாறிடுமா. அந்த இப்போ ஒரு மரணத்துல இருக்கிற மரணப்படுக்கையில் இருக்கிற பிரெட், இதெல்லாம் என்ன வேலை அப்படின்னா, மரளி. மரளினா யமன், வஞ்ச யமன். ஒருத்தர் உயிரை எடுக்கணும் அப்படின்னா 6 மாதம் பெட்டிடன் ஆக்கி உள்ளுக்குள்ள ஒரு ஒரு அங்க குளத்துல, அதாவது நம் உடல்ல இருக்க ஒவ்வொரு அணுக்களையும் ஒவ்வொரு செல்களில் இந்த உயிரானது கட்டப்பட்டிருக்கிறது. வேற வேற விதமா கட்டியிருக்காங்களாம். எலும்புகளுக்குள்ள மஜ்ஜையில ஒரு விதமாகவும், தலையில் ஒரு விதமாகவும், நம்முடைய மசில்ல ஒரு விதமாகவும் ஒவ்வொரு அணுக்கோடிகளையும் கட்டியிருக்கிறாங்களாம். அத ஜீவ பிரயாணமாகும் பொழுது இறைவன் வந்து எளிமையாக எழுவாக பேரின்ப முறையில் அதை பிச்சு அதை வந்து நம்ம பிடித்து ஜீவதேகத்துக்குள்ள புகுத்தாட்டுறாங்களாம். ஆனா யமன் வந்து எப்படி பிடிக்கிறான் அப்படின்னா, ஒரு பெரிய முள்பந்து இருக்கு, அதுல சேலை மாட்டிக்கிச்சு முழுசும், இப்போ எடுக்கணும். என்ன பண்ணலாம்? ஒரு இழுத்தா கந்தல் கந்தலாக யமன் தன்னுடைய வல்லவத்தோடு குரங்கு கையில் பூமாலை மாற்ற மாதிரி பிச்சு பிச்சு எறிவானாம். அப்போ அதைத்தான் இங்க சொல்றாங்க, முழு சூட்டோட விளைந்து விளைவேறி மரண நேரத்தில் தொண்டையில் வந்து ஏறும் அந்த கசப்பு நிறம் பச்சை. இப்போது நம் உடலில் ஓடுகிற ரத்தத்தின் நிறம் சிவப்பு அல்லவா? அதில் அந்த நேரத்தில் முழு கசப்பானது மூட்டி கலந்ததும் ரத்தம் கோழையாக மாறிவிடும். அது தொண்டையை கணங்கொண்டு அடைக்கவும் கடகடை என்று அங்கே சப்தம் கிளங்கும், நாவும் படபட என்று துடிக்கும். இதெல்லாம் ஒரு பெட்ரிடன்ல படுத்து மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்க ஒருத்தோட நம்ம பார்க்கலாம். இப்படி திட்டுமுட்டாடி கோலை வந்து அடைத்ததும் மூக்கு துவாரம் கொள்ள முடியாத அளவுக்கு அதை உடைத்து எறியும் அளவுக்கு மூச்சு வீறிட்டு கிளம்பும். அதனால் திணறி திணறி தோள்பட்டை தூக்கி தூக்கி போட தாங்க முடியாத வேதனை மேலும் மேலும் கிளம்பும். அதோடு நரம்புகளில் சூட்டோடு கூடிய கொழு ஊசியை ஏற்றிய ஆதையானது, நரம்புல ஒரு கொழு ஊசியை ஏற்றி இறக்குனா எப்படி வலிக்குமோ அது நிமிஷத்துக்கு நிமிஷம் கட்டி ஏறும். எல்லா சொரணையோடும் இருந்தவன் சொரணை கெட்டு
தடுமாறுவதென்றால் அந்த கொடூரம் என்னவாயிருக்கும்? உள்ளே நடக்கிற அமளியின் அல்லோகலம் நமக்கு வெளியே தெரியவில்லை என்றாலும் அதை அனுபவிக்கிறவனுக்கு தெரியாமலா இருக்கும்? இந்த மரண நேரத்துல ஒருத்தன் போடுற சத்தம் எவ்வளவு கொடுமையா இருக்குன்றதுனாலதான் தொண்டையில யமன் லாக்க போட்டுருவார். அதாவது இந்த சத்தம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஓலம் தொண்டையில லாக் பண்றாங்க. அதனாலதான் பால் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தொண்டை அடைபட்டு கீழே இறங்கிடும். தொண்டையை பிடிச்சிட்டாலே கூற்றன் தொண்டையை நெரிச்சிட்டான்னு அர்த்தம். அதான் துக்கம் தொண்டை அடைக்குதுன்றாங்க இல்லையா? அதான் இதுக்கு அர்த்தம். உள்ளே நடக்கிற அல்லோகோல நமக்கு வெளியே தெரியவில்லை என்றாலும் அதை அனுபவிக்கிறனுக்கும் தெரியாமலா இருக்கும். அதனால்தான் அவன் முதலில் அலறுகிறான், பிறகு உளறுகிறான், மனித குரல் மாறி மறைகிறது, மிருகம் போல் உருமுகிறான். முகத்தில் இருந்த மனித தோற்றம் மாறி குரூர அவஸ்தை அலங்கோல் அருவம், அதாவது அழகை தேகம் எடுத்துவிட்ட அடையாளம் பகிரங்கமாக தெரிகிறது. இந்த வரிசைப்பாட்டில் அந்த மரணவாதியின் கவனம் ஒருவனுக்கு வந்தால் அவன் மெய்ஞானம் பெறாமல் சோறு தின்பதற்கு வருமா அல்லது பசிதான் எடுக்குமா? இந்த மரணத்திலிருந்து தப்பிக்கிறது ஒரு வழி இருக்கு. அதற்கு இந்த மெய்ஞானத்தை பெறுவதற்கு ஒரு வழி இருக்கு. அப்படின்னா இந்த அறிவிப்பு ஒருத்தனுக்கு கொடுத்தாச்சு. ஏன்னா மரணத்திலிருந்து தப்பிப்பதுதான் அறிவு. அதாவது அஞ்சுவதற்கு அஞ்சாமை பேதமை. அதாவது பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும், உலக காரியத்திற்கு பயப்பட வேண்டியதில்லை. அதாவது உடலை துன்புறுத்தும் அழித்து போடும் மனிதர்களுக்கு பயப்படாதீர். உடலை உயிரை, இந்த உயிருக்கு சொந்தக்காரங்க யாரு? இறைவன். அவங்களுக்கு அஞ்சுங்க. ஏன்னா முடிவில்லாத பெரும் அவஸ்தை இருக்குது. அதான் சொல்றாங்க, இப்படி ஒரு மரணம் இருக்கு, இதான்ப்பா. இதெல்லாம் வேதத்துல மெய்ஞானிகள் தங்களுடைய வார்த்தை. இது எல்லாமே, இந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம சொந்தமா சேகரித்ததும் இல்லை, வேதத்தில் இருக்க முத்துக்கள் மட்டுமே. எதற்காக அப்படின்னா பயமுறுத்துறதுக்கு இல்ல. இதுதான் அறிவாளித்தனம். இன்னைக்கு இதற்குத்தான் மதி கொடுத்தது, அறிவு கொடுத்தது, வயிற்றுப்பாட்டுக்கு அல்ல. பிறந்த உடனே எல்லோரு தலையும் யமன் கெத்து கெத்து என்று காத்து கொண்டிருக்கிறான். பிறப்புனா இறப்பு. அப்போ காத்து கொண்டிருக்கும் பொழுது எந்த நேரமும் மரணம் சம்பவிக்கலாம். அப்போ அது தப்பிப்பதற்கு என்ன வழி? இந்த யமன் அததான் சொல்றாங்க. இதைத்தான் எந்த ஒரு வேதத்தை எடுத்து படிச்சு பாருங்க, முருகப்பெருமான் எடுத்து படிச்சு பாருங்க, கூற்றனை உதைத்த பாதமே. சிவபெருமான் கோயில பாருங்களேன், கீழே அவர் நடனம் ஆடிக்கொண்டிருப்பார், கீழே ஒரு அரக்கனை போட்டு மிதிச்சிட்டு இருப்பாங்க. அது யார்? அது யமன். இடரும் இறுதி நாள் என் நினைவு எங்க இருக்குமோ என்னை காப்பாத்த நீங்க வாங்க. இப்ப மார்க்கண்டேய பெருமான் கதை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். கேட்கிறாங்க இல்லையா, அறிவாளியான பிள்ளை உங்களுக்கு வேணுமா, இல்ல அறிவாளியான 18 வயது வரைக்கும் வாழக்கூடிய பிள்ளை போதுமா, இல்ல முட்டாளான ஒரு பிள்ளை நிறைய நிறைய ஆயுசோடு வேணுமான்னு தாய் தந்தை கேட்கிறாங்க. எனக்கு அறிவாளியான பிள்ளை கொடுங்க. அப்போ அறிவாளினா என்ன? அந்த அறிவாளி பிள்ளை பிரம்ம வித்தை என்று சொல்லக்கூடிய சாகாக்களை கற்றுக்கொள்கிறது குருபரானை அடைந்து. அதனால் இதுல யார் வர்றா? யமன் வரும் பொழுது அந்த கூற்றனை உதைத்து விட்டு யார் காப்பாத்துறா? குருபிரான், சிவபெருமான் காப்பாத்துறாங்க. அப்போ இதுல இருந்து தப்பிப்பதான் அறிவு. அப்போ அது என்ன கேட்கிறாங்கன்னா, அந்த மரணவாதின் கவனம் ஊருக்கு வந்துருச்சுப்பா, இப்படி எல்லாம் இருக்குப்பா அப்படின்னா தப்பிப்பதற்குத்தானே தோணும். அதான உத்தமம். இதைத்தான் இங்க இந்த திருவாக்கியத்துல சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு மரண வாதனைன்றது இவ்வளவு ஒரு கொடுமை தெளிவாக பார்த்தோம். அதாவது இது வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு சின்ன ஒரு விளக்கம்னு வச்சுக்கலாம். மரணத்தை பத்தி ஒரு ஒரு புள்ளின்னு வச்சுக்கோங்களேன். இதை பற்றி விளக்கங்கள் இன்னும் நிறைய இருக்குது. ஆனா அதை நான் பாக்குறதுக்கு நேரமும் இல்லை, அதை பார்க்க அவசியமும் இல்லை. நமக்கு இது போகும்.
சில வாக்கிய தொகுப்புகள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்ததுலயே இன்னொரு வாக்கியம். இது வந்து ஒரு யாராக இருந்தாலும் அந்த யமன் கைவசப்பட்டு விடுவோம். யமனிடத்துல அடக்கம் தான். அத சொல்றாங்க. பிரம்மோதய சாலை ஆண்டவர் திருவாக்கியம் ஜாதிலும் கர்த்தாவே. பிறந்து முடிந்தது. இனி இறப்பு ஒன்று இருக்கிறது. சாவை சந்திப்பதில் வலியோருக்கென்றும் எளியோர்க்கென்றும் இளையோர்க்கென்றும் முதியோர்களுக்கென்றும் படித்தவர்களுக்கென்றும் படியாதவர்களுக்கென்றும் வித்தியாசம் இல்லை. எல்லோரும் அந்த மறுவாசலில் போய் சேர வேண்டியவர்களே. அந்த மறுவாசல் என்பது யாரா இருந்தாலும் உண்டு. எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு சொந்தக்காரன் இருந்தாலும் சரி, எவ்வளவு சொந்தக்காரன் சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பேரு புகழ் பெருமை எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, எல்லோரும் அந்த மறுவாசல் சேர வேண்டியவங்க தான். ஆனால் ரத கஜ துரக பதாதிகள் நடுவில் ஒருவன் இருந்தாலும் சாவென்று மௌத்து வந்து விட்டால் உதவி ஏது? அங்கு உன் துணிச்சல் பிரயோசனப்படுமா? இல்லையே. உன் செவிக்கு அஞ்ஞூராணி வைக்கப்படுகிறது. மகா கொடுமையாக சப்தம் உன் காதில் கேட்கப்படுகிறது. அனலாகிய வேதனை ஒவ்வொரு அங்கங்களிலும் ஒவ்வொரு அணுக்களிலும் ஏற்படுகிறது. இந்த வாதையை வாய்விட்டு சொல்ல முடியுமா என்றால் முடியாது. அதற்கு பூட்டு போட்டு உள்ளே தள்ளப்படும். சரீரம் உணர்ந்து அவதிப்படும். அதுவும் அப்படியே வெளிக்காட்டாதபடி பூட்டப்படும். இன்னைக்கு ஏன் பெருசா தெரிய மாட்டேங்குதுங்க? ஒரு பெட்ரிடன்ல இருக்காங்க, மரண வாயில இருக்கும் போதுங்க பெருசா நம்ம பார்ப்போம். இந்த இந்த உளறுறது உருமுறது இதெல்லாம் பார்ப்போம். பட் அந்த அளவுக்கு அலற மாதிரி நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா சொல்றாங்க பாருங்க, வெளிக்காட்டாதபடி பூட்டப்படும். ஒருவனை கண்ணை மட்டும் திறந்து வைத்து விட்டு மற்ற அவயங்களை அசையாத ஒரு மரத்தில் கட்டி தீ வைத்து தீ வளர்த்து அதில் போடுவதாக சொல்லி எடுத்து போவதாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அவனுக்கு திமிரப்பாங்கு உண்டா? சொல்ல முடியுமா? பொறுக்கவாவது முடியுமா? அந்த மரணவாதியில் 70,000 ஒரு பங்குதான். அதாவது அப்ப ஏற்படுற அந்த வாதனையில அந்த வாதனை வந்து மரணவாதியில 70,000 ஒரு பங்குதானா? அப்போ இதை நம்ம ஓரளவுக்கு நம்ம படித்த படிப்பும் நம்ம சிந்தனை வச்சு வச்சு பார்த்தோம்னா ஒரு அவஸ்தை இருக்கு. நம்மால் தாங்க முடியாத அவஸ்தை. இந்த கதைக்கு அரசன் முதல் ஆண்டு வரை எல்லோரும் வந்தே தீரணும். அது நேரம் எவன் முன்னால் சிக்கிக் கொண்டு ஆலையில் கரும்பு பிழிவிடுவதோல் அகப்பட்டு கொண்டு விழிக்க நேரும். அதை மாற்றுகின்ற பிரம்ம வித்தையாய செயல். அதனால் செயலை அதனால் நித்திய மேடு ஏறுகின்ற பெரிய கீர்த்தியை பெற பெரிய சம்பத்தை பெற வந்தவர்களே மனிதகுலம் எடுத்த நாம் எல்லோரும். திருப்பி சொல்றேன். அப்படி அதை எப்படி சொல்றாங்க? அத நேரம் எமன் முன்னால் சிக்கிக்கொண்டு ஆலையில் கரும்பு பிழிவிடுவதோல் அகப்பட்டு கொண்டு விழிக்க நேரும். இது யாருக்கு? மரணம் அடைவர்களுக்கு. அதை மாற்றுகின்ற பிரம்ம வித்தை ஆகிய செயலை இப்போ இதுல தப்பிக்கிறதுக்கான செயலை சொல்றாங்க. பிரம்ம வித்தை. அதனால் நித்திய மேடு ஏறுகின்ற பெரிய கீர்த்தியை பெரிய சம்பத்தை பெற வந்தவர்களே மனிதகுலம் எடுத்த நாம் எல்லோரும். இப்படி மாண்டு மரணமடைவதற்காக வந்தவர்கள் இந்த மனிதகுலம் எடுத்த வந்தவர்கள் இல்லை. அப்புறம் ஏன் அப்படி அதோகதிக்கு போகிறார்கள் என்பதால் அறியாமையால். என்ன அறியாமை? வாழும் காலத்துல இந்த இறைவனடி சேரணுமே, முக்தி மோட்சம் இதை நோக்கி நம்ம போகணுமே. ஆமா, நல்லா இருக்கு. அதுக்கெல்லாம் எங்க டைம் இருக்கு? அதாவது இப்ப எப்படி ஆயிடுச்சு, முக்தி மோட்சம் எல்லாமே ஒரு ஹாபி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இவர் என்ன பண்றாரு? இவர் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரு, இவர் டாக்டர் படிச்சிருக்கிறாரு, இவர் வந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறாரு. இவர் வந்து இன்ஜினியரிங் படிச்சவரும் ஹாபிக்கு வந்து கிரிக்கெட் விளாடுறாரு, டாக்டர் படிச்சவர் ஹாபிக்கு ஷட்டில் காக் விளாடுறாரு. இவர் ஹாபி ஒரு ஆன்மீகத்தை நோக்கி போயிட்டார். ஆன்மீகம் என்பது ஹாபியா? இன்னைக்கு உலக வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. அது நைஸ் டு ஹேவ் இருந்தா ஓகே, இருந்தா நல்லது அப்படிங்கிற ஆயிடுச்சு. அப்படி அல்ல. இது மகா முக்கியம். இந்த ஜீவகாருண்ய செயல், இந்த ஆன்மீகமும் இந்த மெய்ஞானமும் மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்றால், இது இல்லை என்றால் அதோகதிதான். யமன் கெத்து கெத்து என்று காத்துக் கொண்டிருக்கான். அதில் தப்புவதற்காகவே
அதில் அந்த பரமபதவாளை எட்டுவதற்காக அறிவிப்பு. அதுக்காக தான் இங்கு நாம் கூடியிருக்கிறோம். எப்படி சொல்றாங்க? இந்த பெரிய சம்பத்தை பெரிய வந்தவர்களை மனிதகுலம் எடுத்த நாம் எல்லோரும் ஒரு மனிதன் கூட இந்த மரணத்துல மாட்டக்கூடாது. ஏன்னா மாட்டும் பொழுது ஈசனுக்கு மிகுந்த அவமானமா இருக்குமா. ஏன்னா ஒரு தலைமுறை காலம் உனக்கு எல்லாமே படைச்சு கொடுத்தனே, இந்த அண்டமெங்கும் படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்கு மனுவை படைத்தான் தன்னை வணங்க ஒரே ஒரு காரியம் தானே கொடுத்தேன், உன்னில் இருக்கும் என்னை வணங்கு. என்னை வந்து அடையர் பிறவிப்பெருங்கடல் நீந்துவோர் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார். பிறவிப்பெருங்கடல் நீந்தி என்னை வந்து அடைவதற்குத்தானே இந்த மனிதத்துவம் கொடுத்தேன். அதற்கான ரிசோர்ஸ் தான் நான் கொடுத்தேன். கண் பார்க்க வண்ணம், நாவுக்கு அறுசுவை, காதுக்கு இனி சுவை, இந்த உண்மையான உடல், இந்த உலகத்துல எல்லா ரிசோர்ஸும் அனுபவிக்க தானே கொடுத்தோம். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில வந்த கடமையை முடிக்கலையே அப்படின்னு அதற்குத்தான் யமன் என்னும் பேரிடி. மனிதனை இறைவன் படைத்தான். அவன் நடக்க வேண்டிய பாதையை வேதத்தில் தெளிவாக போட்டு காட்டி கொண்டிருக்க, இவனாக தன்னறிவில் தானாக ஒரு பாதையை போட்டு நடக்க ஆரம்பித்து விட்டான். தன்னறிவில் இவனா போயிட்டானா, வேதத்திலிருந்து மாறி, வேத சட்டத்திலிருந்து மாறி இவனாக போக ஆரம்பிச்சிட்டான். அதனால்தான் யமன் என்னும் சாட்டை இவன் முதுகில் வலுவாய் இறங்குகிறது. அப்போ இது திருப்பியும் சொல்றேன், நம்ம கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 3 வாக்கியம் தான் பார்த்திருப்போம் அதிகபட்சம். அதோட சாராம்சம் வந்து நம்ம பார்த்தோம். வேதாந்தத்துல இருந்து எடுத்து நிஜமான மெய்ஞானிகளுடைய வாக்கியம் இன்னும் நுணுகி படிச்சு பார்த்தோம்னா, நிஜமான இப்ப போய் எடுத்து எல்லா வேதத்தையும் படிச்சு பார்க்கும் பொழுது எல்லா விஷயமும் ஜீவன், ஜீவ ரட்சிப்பு, எல்லா வேதமும் எப்படி சொர்க்கத்தை ஒற்றுக்கொள்கிறதோ அதே மாதிரி நரகத்தையும், மனிதன் நடக்கக்கூடிய அதோகதியையும், மனிதன் அடைய வேண்டிய அந்த பரமபதத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கான். இதுதான் மறுமை, கற்ப கோடி காலம். இது 100 வருட வாழ்க்கை, ஒரு பூனை ரோமம் போன்றது. ஆனால் இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் வாழக்கூடிய வாழ்க்கை கற்ப கோடி கால வாழ்க்கை. அது மரணம் கூற்று கைப்பட்டு அவஸ்தையில் வாழ்வதா, பெரிய துன்பத்துடன் நரகத்தில் வாழ்வதா, இல்ல பரமபத வாழ்வில் இருந்து வாழ்வதா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். இது ஒரு அற்ப வாழ்வு அப்படிங்கிறாங்க. தான் மறுமை. எந்த ஒரு வேதம், இப்ப நிஜமான வேதாந்தத்தை எடுத்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு மெய்ஞானியும் இந்த உலக வாழ்க்கையை பத்தி சிறப்பா எங்கேயும் பேசியிருக்க மாட்டாங்க. சொற்ப அளவில் பேசியிருப்பாங்க. மறுமை என்று சொல்லக்கூடிய அதைத்தான் பேசியிருப்பாங்க. என்ன சொல்றாங்க குரான்ல, அநேகர் மறுமை என்று படிப்பாங்களாம். பட் யாரும் அந்த மறுமை வாழ்க்கையில் நம்பிக்கை கொள்ள மாட்டார். ஏன்னா தெரியாதே. ஆனா இப்போ நமக்கு தெரியுமே. அப்போ நாம் இதில் பயணிக்க போகிறோம். இப்போ இது மனிதனுக்கு வரக்கூடிய ஆபத்து. இதுல யாரெல்லாம் தப்பிக்கிறாங்க, இதில் தப்பிப்பது எப்படி, இது யார் நம்மளை காப்பாற்ற போகிறார், அன்றைக்கு அவதாரம் கொண்டு வந்த அந்த ஈசன் குருபெருமான் யார், இதை பற்றியும் வரும் வகுப்பு எல்லாமே தொடர்ச்சியாக பார்க்க போறோம். கிட்டத்தட்ட இந்த டாபிக்கு நெருக்கமாக வந்து அதற்கான வகுப்பு இன்னைக்கு நம்ம அட்டன் பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். சாவில் 2 வகை என்று தெளிவாக தெரிந்து விட்டது. நமக்கு என்ன கதி வேணும், அதை அடைவதற்கு, சாவிலிருந்து தப்பித்து இந்த பரமபதத்தை அடைவதற்கு, அந்த அந்த பரிசுத்த பிரயாணத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்யணும், இதைத்தான் நம்ம இனிமே வரும் வகுப்புல பார்க்க போறோம். யார் காப்பாற்ற போகிறார்கள், அந்த இறைவன் யார், இன்றைக்கு யுகம் தோறும் வருவேன் எப்பப்ப அதர்மம் என்பது மரணம், அதர்மம் தலை தூக்குதோ அப்பொழுது தர்மத்தை நிலைநாட்ட, தர்மம் என்பது பூரணம் பரமநிலை, இதை கொடுக்க யார், அந்த கிருஷ்ண பரமாத்மா இன்றைக்கு வந்தவங்க யார், யார் நம்மை காப்பாற்ற போகிறார்கள் என்பதைத்தான் பார்க்க போறோம். இனிமே எல்லாமே இப்படிதான். இந்த மாதிரி போகும்போது எல்லாத்துக்கும் தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா வரும் வகுப்பு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அட்டன் பண்ணுங்க. இப்பொழுது கேள்வி பதிலுக்கான நேரம். எல்லாரையும் அன்மியூட் பண்ணிட்டேன். ஒருத்தவங்களாம் உங்கள் கேள்வியை கேளுங்க. கேள்வி பதில் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்றைக்கான வகுப்பை நிறைவு செய்யலாம். இந்த வகுப்பு புரிந்தது, தெளிவாக இருந்ததுங்கிற பட்சத்துல எல்லோரும் லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு உங்களுக்கான அந்த ஆதரவை தெரிவிச்சுட்டு உங்கள் கேள்விகளை கேட்கலாம்.
நன்றி. உங்க ஆதரவுக்கு நன்றி. எல்லாராலையும் அட்மிட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பாருங்க அட்மிட் பண்ண முடியுதான்னு. மெய்க்கல்வி கலாசாலை மரணமில்லா பெருவாழ்வு பாகம் 6 கேள்வி பதிலுக்கான நேரம். உங்கள் கேள்வி கணைகளை தொடுக்கலாம். இது வரைக்கும் முடிஞ்ச இந்த 6 வகுப்புக்குள்ளாக முக்கியமா இன்றைக்கான வகுப்புக்குள்ளாக கேட்கலாம். ஹலோ மியூட். ஓகே பாருங்க இப்ப அன்மியூட் பண்ண முடியும் எல்லாரும். கேளுங்கக்கா. வணக்கம். காமாட்சி அன்பரசன். முக்திக்கும் மோட்சத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? முக்தி, மோட்சம், பரமபத வாழ்வு, இறைவனடி சேர்தல் இது எல்லாமே ஒன்றுதான். இந்த இந்த முக்தியில வந்து 2 இருக்கு. ஒன்று தேக முக்தி, ஜீவன் முக்தி. அதான் வரும் வகுப்புல பார்ப்போம். இனி பிறவா நிலை அப்படின்னா இனி பிறப்பு இல்லை. அந்த பர்த் டெத் சைக்கிள்ல இருந்து நம்ம விடுவிக்கப்பட்டுட்டோம், நிரந்தரமா பரம வாழ்க்கையில் குடியேற்றம்ன்றதான் ஜீவன் முக்தி. அது இந்த கலியுகத்தில் சாத்தியம். அது யார் கொடுக்க போறாங்க, அது என்னன்றதை நம்ம பார்க்கலாங்க. அதாவது முக்தி மொத்தம் பொதுப்படையா பார்த்தோம்னா எல்லா முக்தி மோட்சம் எல்லாம் ஒரே தான். அதுக்கு அடுத்த நிலை ஜீவன் முக்தி, தேக முக்தின்னு இருக்கு. ஜீவன் முக்தி என்பது யமனுடைய எல்லையில் நம்ம தப்பிச்சு பேரும்பத்திலே அடைவது, இறைவனடி செய்வது. ஆனா அப்படி அடைஞ்சுதான் முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்ல, இனி பிறப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போறது. அதற்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. அது நீங்க இதில் பழகும்போது தெரியும்க்கா. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி. அவசர தகவலாக ஆனா நீங்க இதுக்கு நீங்க போலாம். அதனால இதுக்கு எதுவும் இல்லை. நீங்க சித்திக்குளம் கொண்டு போலாமா இதுக்கு தெரியாம பதில். அதாவதுன்னா வயசுக்கு அந்த ஏஜ் அட்டன் பண்றது அப்படிங்கிறது ஒரு ட்ரீட்டாக தான் நம்பப்படுது. பட் நீங்க இதெல்லாம் தவிர்க்க முடியாது. சில சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணணும். நீங்க இதுல ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமே இந்த பயணத்தை ஆரம்பிச்ச பிறகு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அது போக போக தெரியும். இப்ப நீங்க ஆரம்ப கட்டத்துல இருக்கனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லைனா, அதனால நீங்க போலாம். நீங்க இன்னும் தெளிவா பேசணும் அப்படின்னா நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. 866-780-680. நன்றி. அடுத்த கேள்வி. சாட்ல பார்த்து யாராவது அண்ணா நமஸ்காரம். அட்மிட் பண்ணிருக்கிறாங்க. அண்ணா நமஸ்காரம். கேளுங்க. அண்ணா இப்போ இப்போ இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கவங்க எல்லாம் நல்லது பண்ணா. சத்தமா கேட்கல. சொல்லுங்க. செக் பண்றேன். அண்ணா இப்ப கேக்குதுங்களா? ஹலோ. இப்ப கேக்குதுங்களா? கேக்குதா? சொல்லுங்கக்கா. கேக்குதுக்கா.
கேக்குது ஆஹ் சொல்லுங்கக்கா. நமஸ்காரம்ண்ணா. இப்ப நமஸ்காரம். ஆஹ் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கவங்க வந்து நல்லது பண்ணா நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போவோம், கெட்டது பண்ணா நரகத்துக்கு போவோம்னு சொல்றாங்க இல்லையா? ஆமாக்கா. அது வந்து உண்மையா? அப்படிதான் போக முடியுங்களா நம்மளால? அப்படின்றதுதான் நான் கேள்வி. ஓகே. அதாவதுக்கா, நம்ம படிச்சது, நமக்கு முன்னோர்கள் சொன்னது, நமக்கு இருக்கிற நம்ம சுத்தி இருக்கிறவங்க சொன்னதை வச்சு நல்லது இது, கெட்டது இதுன்னு சொல்லி நம்மளாக ஒரு விதியை வந்து எழுதி கொண்டோம். நீங்க சொல்ற நல்லது கெட்டது அப்படின்றது வேதத்துக்கும் இறை சட்டத்துக்கும் பொருத்தமா இருந்துச்சுன்னா, இறை சட்டப்படி நம்ம நல்லவங்களா இருந்தோம் அப்படின்னா நற்கதி. இல்ல இறை சட்டப்படி பாவத்துல போயிருந்தோம்னா அதோகதி. அப்போ கூடுமான அளவுல நாம நல்லது கெட்டதுன்னு வச்சிருக்கதும் இறைவன் சட்டமும் டோட்டலா மாற்றமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நல்லது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க பணத்தை எடுத்து நன்கொடையா 4 பேருக்கு கொடுக்கறது, அன்னதானம் போடுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த உலக காரியத்தை வச்சு 4 பேருக்கு உதவி பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இதுதான் எல்லாரும் எடுத்த அடிப்படையாகவே போகும். இது உண்மையா அப்படின்னா வேதத்துல சட்டம் சொல்லப்படல. நம்முடைய ஜீவனுக்கு ஜீவ காருண்யம் உடலுக்காக செய்யப்படுற விஷயம் வந்து அவங்க சொல்லல. இந்த மாதிரி தர்மம் அப்படின்னா இந்த மாதிரி உதவி பண்றத அவங்க சொல்லல. அது வந்து நம்ம இனி வரும் வகுப்புல கத்துக்கலாம். வேதத்துல தான் அதற்கான விளக்கங்கள் இருக்கு, எது நல்லது எது கெட்டதுன்னு. அதனால நீங்க சொல்வது சரி, நல்லது. ஆனா அந்த நல்லது என்ன கெட்டது என்ன அப்படின்றது வேதத்தில் தான் நல்லது எது கெட்டதுன்னு இருக்கும். அதை படிக்கும்போது தான் தெரியும். அது வரைக்கும் நம்மளாக நம்ம ஒரு சொல்லி வச்சுட்டு நம்ம முடிவெடுக்க முடியாது. அப்படி உலகத்தளவுல நல்லது மட்டும் செஞ்சவங்க, நன்கொடை அளிச்சவங்க அப்படிலாம் நல்ல கதிக்கு போயிட்டாங்களா அப்படின்னா இல்ல. தர்மம் தலை காக்கும்னு சொல்றாங்க. அப்போ வாழ்க்கை பூரா தர்மம் செஞ்சவங்க எல்லாம் இன்னைக்கு காக்கப்பட்டுதா? இல்லையே, அதோகதிக்கு போயிட்டாங்களே. அப்போ வேற எங்கேயோ இருக்கு விஷயம், சுச்சமும் வேற இடத்துல இருக்கு. அதை தெரிந்து கொள்றதுக்கு நீ தொடர்ச்சியா நீங்கள் இணைஞ்சிருங்கக்கா. மேலும் உங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கம் வேண்டும் பட்சத்துல நீங்க தொடர்பு கொள்ளலாம், பேசலாம். நன்றிங்க அண்ணா. நன்றி. 4 மந்த்தா சாலை பின்பற்றி வருகிறேன். சாலைக்கு ஒரு முறை வந்தேன். ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன் போலாமா? ஆனா சில ஓகே. நீங்க பிறவியரா இருக்கிறதுனால நீங்க தனியா தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா இது நீங்க ஆல்ரெடி இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால இப்ப நம்ம இங்க இதை டிஸ்கஸ் பண்ணோம்னா புதிதாக இருக்கிற மக்களுடைய நேரம் வந்து அவங்களுக்கு இது புரியாது. அதனால நீங்க பிறவியரா இருக்கிறதுனால நீங்க நீங்க தனியாக தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு தெளிவாக என்ன சட்டத்திட்டம் எப்படி ஃபாலோ பண்ண சொல்றேங்க. ஆனா இப்ப இதை சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னா நீங்க தொடர்பு கொள்ளுங்க, பேசலாம். நம்பர் சொல்லுங்க, இந்தா போடுறேன். நான் தான் டைப் நல்வினை பண்றேன். நல்வினை தீவினை இருக்கு. நல்வினை நம்ம பண்ணிக்கிட்டே போனா புண்ணியம் சேரும். அது மாதிரி தீவினை பாவம் சேரும். பாவம் வந்து மன்னிக்கப்படுமா அப்படின்னு ஓகே. திருப்பி நல்வினை தீவினை என்பதும் வேதத்துல தான் இருக்கு. வேதத்துக்கு புறம்பா செய்யறது எல்லாமே, இறைவன் சட்டப்படி புறம்பா செய்யறது எல்லாமே தீவினை. ஒருவேளை நம்ம தெரியாம செஞ்ச தீவினைகள் இருக்கு அப்படின்னா பாவ விமோச்சனம் கொடுக்கக்கூடியவங்க இறைவன். அதற்கு சில முறைகள் இருக்கு, சில மெத்தட்ஸ் இருக்கு. அதன் மூலமாக நான் பண்ணும்போது அந்த பாவத்தை அந்த குருபிரான் உருவம் தாங்கி வந்த அந்த இறைவன் அவங்களால மட்டும்தான் நிவர்த்திக்க முடியும். அதற்கும் அதுவும் நம்ம இனி வரும் வகுப்புல பார்க்கலாங்க. கண்டிப்பா நீ கேட்ட கேள்வி ஆமா, பாவத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். பட் அதுக்குன்னு பாவத்தை நிவர்த்தி செய்ய ஒருத்தன் இருக்கிறாங்கன்றதுக்காக பாவம் செய்துவிட்டு வந்து வந்து கேட்கக்கூடாது, அது கிடையாது. அது சரி முறை அல்ல. நாம் செய்த பாவங்களுக்கு நிவர்த்திப்பது அந்த இறைவனால் முடியும். அந்த குருபிரான் வந்து அதுக்கு அவங்க குருபிரான் நமக்கு நிவர்த்தி செய்து கொடுப்பாங்க. எந்த டைம் கால் பண்ணலாம்? நீங்கள் இந்த வகுப்பு முடிஞ்சே கால் பண்ணுங்க. இல்லைன்னா நாளைக்கு கால் பண்ணுங்க மார்னிங், உங்களுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா. ஒரு பிரச்சனையும் இல்லை. நன்றி. அக்கா, உங்களுக்கு அந்த கேள்வி பதில் கிடைச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேல் உங்களுக்குனா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, நம்ம பேசலாம். ஏன்னா நல்வினை தீவினை என்பது ஒரு பெரிய டாபிக். அதாவது நமக்கு இன்னும் சரியான வேதத்தை புலங்களை படிக்க ஆரம்பிக்கல, இறைவன் கொடுத்த நிஜமான வேதத்தை படிக்கல. படிக்கும்போது தான் உண்மைகள் தெரியும். அதனால தான் சொல்றேன், இந்த இந்த நீங்க
தொடர்ச்சியா பயணம் பண்ணும்போது உங்களுக்கு விளக்கங்கள் தெளிவா கிடைக்கும். நன்றி, வணக்கம் ஐயா. இன்றைய கிளாஸ் மிகவும் அருமையாக இருந்தது. தெய்வத்திற்கு நன்றி. எல்லாம் தெய்வ சித்தம். நேரம் இப்பொழுது 10:08. அடுத்த கேள்வி. இன்னும் 2 நிமிடம் இருக்கிறது. 10:10 வரைக்கும் வச்சுக்கலாம். அடுத்த வகுப்பு வந்து நாளை மறுநாள் இருக்கும். அதுக்கு அண்ணா வந்துருவாங்க. யாரோ அன்மியூட் பண்றாங்க, கேளுங்க. ஓகே, நன்றி. கேள்வி இல்லை என்றால் நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்த வகுப்பு இனி வேண்டுகோள் என்னவென்றால், எல்லோரும் வரும் வகுப்பு எதையும் தவற விடாமல் கலந்து கொள்ளுங்கள். அப்போ விளக்கம் வந்துருச்சு. ஏன்னா இனி ரொம்ப ரொம்ப சாரமாகவும் விளக்கங்களோடு இது போகும். குழந்தை இல்லாதவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்கிறார்கள். குழந்தை பெற்றவர்கள் பாவம் அதிகம் செய்தார்கள். குழந்தை இல்லாதவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்கிறார்கள். குழந்தை பெற்றவர்கள் பாவம் அதிகம் செய்தவர்கள். ஆனால் அவர்கள் பாவத்தின் பலனாக குந்த குழந்தை பிறந்தது. ஓகே, அக்கா நீங்க இப்ப பேசின இந்த டாபிக் சம்பந்தமா கேள்விகள் கேட்கலாம். எனக்கு நீங்க அதை திருப்பி நான் சொல்றேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ள உங்க கேள்வி திருப்பி நான் தெளிவா புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசலாம்க்கா. ஏன்னா இது சப்ஜெக்ட்டுக்கு அவுட் ஆஃப் டாபிக்கா இருக்கு. பிள்ளைகள் நான் அதான் திருப்பி வந்துட்டு கடவுள் இல்லாதவர்கள் கடவுளின் பிள்ளைகள் அப்படிங்கிறாங்க. இந்த சட்டம்லாம் எப்பனா ஒரு நிஜமான மெய்ஞான பீடத்தில் வந்த பிறகுதான் உங்களுக்கு இதெல்லாம் விளங்கும். நீங்க நீங்க தொடர்பு கொள்ளுங்க, நம்ம பேசலாம். குழந்தை பேரு இல்லாம இதுக்கெல்லாம் வந்துட்டு விளக்கங்கள் தனியா இருக்கு. நம்ம அதில் பேசலாம்க்கா. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. வரும் வகுப்பு மெய்வழிச்சாலை எங்க இருக்கு சார்? மெய்வழிச்சாலை எங்க ஆபீஸ்? மெய்வழிச்சாலை புதுக்கோட்டையில் இருக்கு, அன்னவாசல். நீங்க தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு அட்ரஸ் யாரும் நீங்க போறதுன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கான அதற்கான வழிகாட்டுதல் அங்க தரப்படும். நன்றி. வியாழக்கிழமை அடுத்த வகுப்பு இருக்கும். இன்னும் சாரமாக, இன்னும் விளக்கத்தோடு யார் நம்மளை காப்பாற்ற போறாங்க, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நடைமுறை என்ன, தெளிவாக அந்த அடிப்படை உங்களுக்கு விளக்கப்பெறும். அதனால அழும் வகுப்பு அனைத்தையும் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் வேறு எந்த வேலையிலும் கவனம் செலுத்தாமல் இந்த 1 மணி நேரம் இதில் மட்டும் கூர்ந்த கவனத்தோடு செலுத்தினீர்கள் என்றால் இந்த 14 வகுப்புக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்கள் எண்ணம் சொல் செயலில் நல்ல மாற்றம் வரும். அதுவே இதில் பயணம் பண்ணுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறோம். ஒருவேளை இந்த ஸ்கிப் பண்ண கேள்விகள் எல்லாமே இருந்தால் நீங்க நோட் பண்ணி வைங்க. இப்போ நான் யாரெல்லாம் கால் பண்ண சொன்னா அவங்க நீங்க கால் பண்ணி நேரடியாக தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அந்த டிஸ்கஷன் போது என்ன நடந்துச்சு, என்ன ஆன்சர் கொடுத்தேன்றதை எதை நம்ம இந்த குரூப்ல சொல்லாமோ அடுத்த கிளாஸ்ல நாங்கள் உங்க விருப்பத்தின் பேரில் நம்ம அதை சொல்லலாம். ஏன்னா அடுத்தவங்களுக்கு இது என்ன கேள்வி நம்ம பதிலளிச்சோன்னு தெரிஞ்சு ஆர்வமா இருப்பாங்க இல்லையா, அதில் நம்ம உங்களுக்கு தெரிவிக்கலாம். எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். நன்றி. இணைந்தமைக்கு மிக்க நன்றி. பாகம் 6 எம்பெருமானின் பெருங்கருணையால் இந்த பாகம் 6 நினைத்து பார்த்ததை விட மிகவும் சிறப்பாக சாராம்சமாக எம்பெருமானின் பெருங்கருணையால் நிறைவு பெற்றிருக்கிறது. பாகம் 7 மீண்டும் சந்திப்போம். அதற்கான அழைப்பு வியாழக்கிழமை உங்களை வந்து சேரும். வேண்டுகோள் என்னவென்றால் மீண்டும் அழைக்கிறோம், அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். வற்புறுத்தல் அல்ல, இது வேண்டுகோள். நன்றி. பாகம் 7 மீண்டும் சந்திப்போம். காப்பு பாடல். என்னமோ வென்று பொம்மை எண்ணி விட்டே இருந்தேன் இந்நாள், அண்ணலே அரசே அன்பே அருங்குல விளக்கே நாதா என்னையாட் கொள்ளல் வேணும் இனி இக்கணம் தாளினையா தன்னகம் துறந்த மூர்த்தி தங்குவதெங்கே தன்னில். தெய்வத்துக்கு நன்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். மீண்டும் சந்திப்போம். அனைவரும்